வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்கே நடிச்சிருக்கிற பராசக்தி. ஸோ பராசக்தியோடைய என்டையர் ஷூட்டிங்குமே மூவி டீம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இனிமேல் அடுத்தடுத்து படத்துலேருந்து ஒவ்வொரு அப்டேட்டாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தீபாவளியிலேருந்து அப்டேட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. என்ன மாதிரியான ஒரு அப்டேட் தீபாவளி ஸ்பெஷலாக வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த பராசக்தி படத்தில் நடிச்சிருக்கிற ஆக்டர் ஸ்ரீலீலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய முதல் தமிழ் படம் இது. இந்த படத்தை தாண்டி இன்னும் அடுத்து 2 தமிழ் படங்கள் அவங்க சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது எந்தெந்த படங்கள் அப்படிங்கிறதுமே சீக்கிரம் நமக்கு அஃபிஷியலாக தெரிய வரும். ஸோ பராசக்தி முடிஞ்சிருச்சு. அடுத்து எஸ்கே பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக சிபி சக்கரவர்த்தி ப்ராஜெக்ட் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த அக்டோபர் மாதம் எண்டில் ஷூட்டிங் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே கூட வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. நவம்பர் மந்த்லேயே கூட ரிலீஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா பராசக்தி ப்ரொமோஷன்ஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகிறதுனால பராசக்தி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா கூட இந்த ப்ராஜெக்டோடைய ப்ரோமோ அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த எஸ்கே சிபி சக்கரவர்த்தி ப்ராஜெக்டில் ஆரம்பத்தில் வந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா தான் ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. பட் இப்போவும் ராஷ்மிகா தான் நடிக்கிற மாதிரி இருக்காங்களா இல்லை வேற ஒரு ஹீரோயின் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு தெரியல. ஏன்னா அப்படியே ஒரு நியூஸ் வருது. ஸ்ரீலீலா இந்த படத்துக்குள்ளேயும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது கன்ஃபார்ம்டாக தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த எஸ்கே சிபி சக்கரவர்த்தி ப்ராஜெக்டை இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கடுத்து எஸ்கே நடிக்க போகிற படம் எஸ்கே வெங்கட் பிரபு ப்ராஜெக்ட். அந்த படத்தை பற்றி வெங்கட் பிரபுவே அஃபிஷியலாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்துக்கான ஷூட்டிங் இந்த வருஷம் எண்டு டிசம்பர் அப்படி இல்லைனா அடுத்த வருஷம் ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணுவோம். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஜனவரி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லியிருக்காரு. ஜனவரியில் அந்த படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்கன்னா அப்போ அதுக்குள்ளே சிபி சக்கரவர்த்தி ப்ராஜெக்ட் முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பேரலாக எஸ்கே ஒரு பக்கம் சிபி சக்கரவர்த்தி ப்ராஜெக்ட், இன்னொரு பக்கம் வெங்கட் பிரபு ப்ராஜெக்ட் அப்படின்னு 2 ப்ராஜெக்ட்டுமே நடிக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாம் கரெக்டாக போச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் 2026 எஸ்கேக்கு 3 ரிலீசஸ் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பராசக்தி ஜனவரி ரிலீஸ் ஆகிடும். சிபி சக்கரவர்த்தி ப்ராஜெக்ட் கன்ஃபார்மாக அடுத்த வருஷம் மிட்லேயோ ஏதோ ஒரு டைமில் ரிலீஸ் ஆகிடும். வெங்கட் பிரபு ப்ராஜெக்ட் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் டைம் ட்ராவல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய படமாக இருந்தால் கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கு அடுத்த வருஷம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இல்லை அதையும் ஃபாஸ்ட்டாக எடுத்து முடிக்கிறாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் எண்டுக்குள்ளே வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. டேரக்டர் அட்லி இப்போ அல்லு அர்ஜுன் வச்சு எடுத்துகிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்டை பற்றி லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் மூவி டீம் படத்தோடைய டைட்டில் என்ன அப்படிங்கிறத ரிவீல் பண்ணல. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு இங்கிலீஷ் டைட்டில் தான் வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நடுவில் கூட பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய டைட்டில் ஐகான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஆனால் அது கன்ஃபார்ம்டா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. பட் இந்த படத்தோடைய டைட்டில் ப்ரோமோ வீடியோ பார்த்தீங்கன்னா வர பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுற மாதிரி மூவி டீம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. பயங்கர கிராண்டான மாசான ஆக்ஷன் பேக்கடான ஒரு ப்ரோமோவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த ப்ரோமோ வீடியோவில் படத்தோடைய ரிலீஸ் டேட்டுமே அனௌன்ஸ் செய்யப்படலாம். இப்போதைக்கு மூவி டீம் 2027 பொங்கலுக்கு இந்த படத்தை கொண்டு வரணும் அப்படின்னு தான் பிளான் வச்சிருக்காங்க. இது ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த அட்லியோடைய ப்ராஜெக்ட்கான ஷூட்டிங் பயங்கர ஃபாஸ்ட்டாக பயங்கர கிராண்டாக போயிட்டுருக்கு. இந்த படத்தை பற்றி வர இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த ப்ராஜெக்டில் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. இப்போ அட்லி ஸ்பெஷலாக ஒரு கேமியோ ஒன்று பிளான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஏற்கனவே விஜய் சேதுபதி இந்த படத்தில் ஒரு சின்ன கேமியோ அப்பியரன்ஸ் பண்ணிட்டாரு, அவருடைய ஷூட் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு டைமில் நியூஸ் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டாரை உள்ளே கொண்டு வர மாதிரி ஒரு சின்ன கேமியோ அப்பியரன்ஸ்க்கு ஒரு பிளான் போயிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஏற்கனவே இந்த படத்தை பற்றி வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய மெயின் வில்லன் ரோலுக்கு ஒரு பெரிய ஹாலிவுட் ஆக்டர் தான் நடிக்க போகிறாரு அப்படின்னு நடுவில் ஒரு நியூஸ் வந்தது. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒருவேளை அட்லி வில்லன் ரோலுக்கு இந்தியன் ஆர்டிஸ்ட்டை யாரையாவது உள்ளே கொண்டு வந்துட்டு ஹாலிவுட் ஆக்டரை ஒரு கேமியோவாக இந்த படத்துக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆக்டர் தனுஷ் இப்போ நடிச்சிருக்கிற படம் D54. இந்த படத்தோடைய டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தீபாவளி ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. படத்தோடைய ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் பிப்ரவரி ரிலீஸ் தான் மூவி டீம் டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ D54 அடுத்து D55 ராஜ்குமார் பெரியசாமி ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வருஷம் எண்டில் ஷூட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ப்ராஜெக்ட்டுமே ஃபாஸ்ட்டாக எடுத்து முடிக்கிற மாதிரி தான் மூவி டீம் பிளான் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து தனுஷ் நடிக்க போகிற D56 மாரி செல்வராஜ் ப்ராஜெக்ட், அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய படமாக தான் இருக்கும். ஒரு பெரிய டைம் தேவைப்படும் நினைக்கிறேன் அந்த படத்தை முடிக்கிறதுக்கு. ஸோ இப்போ மாரி செல்வராஜுடைய பைசன் படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது. பைசனுக்கு அடுத்து D56 ப்ராஜெக்டை தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத மாரி செல்வராஜ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நடுவில் வேறு எந்த படமும் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு. இந்த D56 ப்ராஜெக்டில் சாய் பல்லவி ஹீரோயினாக நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்குது. ஏற்கனவே மாரி 2 படத்தில் தனுஷ் கூட சேர்ந்து அவங்க நடிச்சிருந்தாங்க. இப்போ
செகண்ட் டைம் இந்த படத்தில் நடிக்க போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது சீக்கிரமே தெரிய வரும். ஆக்டர் சூர்யா நடிச்சிருக்கிற கருப்பு படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படத்தோடைய டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி படத்தை பற்றி சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. படத்தோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த தீபாவளிக்கு கருப்போடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வருது அப்படின்னுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ சூர்யா ஃபேன்ஸ்க்கு சூப்பரான ஒரு ட்ரீட் வந்து காத்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் படத்தோடைய ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்த நியூஸ் வந்து அடுத்த வருஷம் ஏப்ரல் ரிலீஸ் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. பட் இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னா ஒன்று ஏப்ரல் மந்த் தமிழ் நியூ இயர் ஸ்பெஷலாக படத்தை கொண்டு வரலாம். அப்படி இல்லை அவ்வளோ நாள் வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா சீக்கிரமே வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சீக்கிரமே வரத்துக்கான சான்சஸில் சொல்லப்படுற இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த வருஷம் ஆக்டர் சூர்யாவுக்கு 3 ரிலீசஸ் வந்து காத்துட்ருக்கு. கருப்பு, சூர்யா 46, சூர்யா 47. ஸோ 3 படங்களுமே ஒரே வருஷத்தில் கொண்டு வரணும் அப்படின்னா 3 படங்களுக்கும் நடுவில் ஒரு கேப் வேணும். அப்படி பார்க்கும்போது கருப்பு வந்து அடுத்த வருஷம் ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளே வந்தால் தான் சூர்யா 46 வந்து அடுத்த வருஷம் மிட்டில் கொண்டு வர மாதிரி பிளான் பண்ணுவாங்க. சூர்யா 47 வந்து அடுத்த வருஷம் எண்டில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. டைரக்டர் வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் எஸ்டிஆர் அடுத்து நடிக்க போற அரசன் படத்தோடைய ப்ரோமோ அப்டேட் ஒரு வழியா வந்தாச்சு. ஸோ வர தேர்ஸ்டே அக்டோபர் 16 தேதி ஈவினிங் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா தியேட்டர்ஸில் ப்ரோமோவை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் 17 தேதி காலையில் யூடியூப்ல வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 16 தேதி என்ன நாள் அப்படின்னு பார்க்கும்போது அனிருத்தோடைய பிறந்த நாள். அனிருத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. ஸோ அவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக அன்னைக்கு வந்து தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறது ஓகே, ஒரு நல்ல ஐடியா தான். இப்போ அது ஒரு ட்ரெண்டாக ஃபார்ம் ஆகுது. ஜெயிலர் 2க்கு பார்த்தோம், இப்போ இந்த அரசன் படத்துக்கு வந்து பார்க்குறோம். தியேட்டர்ஸில் 6 மணிக்கு ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஒரு நைட் 8 மணிக்கோ 9 மணிக்கோ யூடியூப்பில் விட்டாலே நல்லாயிருக்கும். பட் எதனாலே இவங்க 2 நாளாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ரொமோவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு லாங் டியூரேஷன் ப்ரொமோவாக தான் வந்து இருக்க போகுது. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடச்சென்னையோடைய ஃபுட்டேஜை இந்த அரசன் படத்தில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். படத்தை தாண்டி ப்ரொமோலேயே வந்து வெற்றிமாறன் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. வடச்சென்னை ஃபுட்டேஜ்னா படத்தோடைய ஃபுட்டேஜா இல்லை படத்துக்காக எடுக்கப்பட்ட நாம பார்க்காத அன்சீன் ஃபுட்டேஜாங்கிறது கிளியராக தெரியல. ஆனால் யூஸ் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. ஸோ ஒரு ராவான மாசான ஒரு ப்ரொமோ நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எஸ்டிஆர் ஃபேன்ஸ் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு தானு வந்து ப்ராப்பராக ஒரு லான்ச்சை வந்து செட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் வந்து தோணுது. அண்ட் தானு இன்னொரு பக்கம் தயாரிச்சிருக்கிற ட்ரெயின் படத்தை பற்றியுமே நம்ம ஒரு அப்டேட் வந்து சொல்லியிருந்தோம். ட்ரெயினோடைய டீசர் தீபாவளி ஸ்பெஷலாக கொண்டு வர மாதிரி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் இப்போ அது வரப்போகிறது கிடையாது. ஏன்னா தானுவோடைய ப்ரொடக்ஷனில் அரசன் ப்ரோமோவை இப்போ ரிலீஸ் பண்ணுறதுனால ட்ரெயின் டீசர் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக வேற ஒரு டேட்டில் தான் கொண்டு வர மாதிரி பிளான் பண்ணுறாங்க. இந்த அரசன் படத்தை தாண்டி எஸ்டிஆருடைய ஒரு புது ப்ராஜெக்ட்டை பற்றியுமே ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. சித்தாரா என்டர்டைன்மெண்ட்ஸ் அவங்களுடைய தயாரிப்பில் எஸ்டிஆர் வந்து ஒரு படம் நடிக்க போகிறதாகவும் அந்த படம் வந்து ஒரு தமிழ் தெலுங்கு பைலிங்குவல் ஃபிலிமாக பிளான் பண்ணுறாங்க போல். டேரக்டர் யாருங்கிறது இன்னும் கிளியராக தெரியல. மேக்ஸிமம் ஒரு தெலுங்கு டேரக்டராக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நடுவில் வேற ஒரு ரூமரும் வந்துச்சு. ஜூனியர் என்டிஆருடைய தேவரா சீக்வலான தேவரா 2 தேவரா 2ல எஸ்டிஆரை வந்து ஒரு முக்கியமான கேரக்டருக்கு உள்ளே கொண்டு வர மாதிரி அவர்கிட்ட டாக்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு. அது இப்போ வரைக்கும் ரூமர் தான், அது கன்ஃபார்ம்டு கிடையாது. முதல்ல தேவரா 2ல ஜூனியர் என்டிஆர் நடிப்பாரா அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் வந்து எஸ்டிஆர் நடிக்க போகிறாரா இல்லையாங்கிறதுலாம் நமக்கு தெரிய வரும்.